ஆஷஸ் ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கு நடக்கிற இந்த ஒரு தொடர் தான் மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க, இதனுடைய கதை தான் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். இது ஆஷஸின் வரலாறு. ஆஷஸ் இந்த தொடர் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் ஒரு டெஸ்ட் தொடர் ஆடினாங்க அப்படின்னு சொன்னா அதை ஆஷஸ்னு சொல்லுவாங்க. இது எப்ப ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1877ஆம் ஆண்டு உலகிலேயே முதல் டெஸ்ட் போட்டி நடக்குது. அதுல இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் தான் ஆடி இருந்தாங்க. ஆனா அது அப்ப ஆஷஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படல. கொஞ்சம் வருஷம் இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் தான் மாத்தி டெஸ்ட் போட்டிகள் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது தான் 1882ல ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு போய் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஜெயிக்கவும் செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்தில் கடல் கடந்து கப்பல் ரயில்னு பயணம் பண்ணி ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு வந்து இங்கிலாந்து டீமையே அவங்க மண்ணில் தோக்கடிச்சிடறாங்க. இது இங்கிலாந்து ரசிகர்களை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கிறது. இப்ப இருக்கிற மாதிரி தான் அப்பவும் இங்கிலாந்து ரசிகர்கள் ஏன்டா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வீரர்களை திட்டிட்டு இருந்தாங்க. அப்படி திட்டிதான் தி ஸ்போர்ட்டிங் டைம்ஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அந்த கட்டுரையில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆஸ்திரேலியா இங்கிலாந்து டீமை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு அவங்களுடைய ஆஷஸ் அதாவது சாம்பலை எடுத்துட்டு கையோட கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. இந்த வாசகமானது ஒரு பிரபலமான வாசகமா மாறுது. ஆஷஸ் சாம்பலுக்கு இணையானவங்க தான்டா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்காரங்களே இங்கிலாந்து வீரர்களை பிடிச்சி கலாய்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கேட்ட அப்போதைய இங்கிலாந்து கேப்டன் ஈவே பிளாக் பத்திரிகையாளர்கள் கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போய் அந்த ஆஷஸை திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாரு. அதன்படி 1882 1883ல ஆஸ்திரேலியாவுக்கு இங்கிலாந்து பயணம் பண்ணி ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடி இருந்தாங்க. 3 மேட்ச் கொண்ட அந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஐவி பிளாக் தலைமையிலான அந்த இங்கிலாந்து அணி ஜெயிக்கவும் செய்யறாங்க. அதை பார்த்து உலக கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு வழியா இங்கிலாந்து அவங்களுடைய ஆஷஸை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்ப இருந்துதா அந்த தொடருக்கு ஆஷஸ்னு பெயர் வருது. அப்படி இங்கிலாந்து அந்த ஆஷஸை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும் விதமா அப்ப இங்கிலாந்து கேப்டனா இருந்த ஐவி பிளாக்கு ஆஸ்திரேலியா நிர்வாகம் ஒரு கோப்பையை பரிசா கொடுக்குறாங்க. அந்த கோப்பை பாத்தீங்கன்னா நம்ம அஸ்தியெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பானை மாதிரி வச்சிருப்போம்ல, அது மாதிரி அப்படியே இருக்கும். அந்த கோப்பை தான் ஆஷஸ் கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அந்த கோப்பை ஐவி பிளாக் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. இந்த கோப்பையை தனிப்பட்ட முறையில் ஐவி தான் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் இறப்புக்கு பிறகு அவர் குடும்பம் இந்த கோப்பையை எம்சிசிக்கு தத்து கொடுத்துட்டாங்க. அதனால எம்சிசில மியூசியம்ல இந்த கோப்பை வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு ஆஷஸ் தொடர்லையுமே கோப்பைகள் கொடுக்கப்படல. 1998 99 ஆஷஸ் தொடர்ல தான் இதுக்கான ஒரு கோப்பையை வடிவமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு கோப்பை பார்த்தோம் இல்லையா, அந்த கோப்பை மாதிரியே கண்ணாடி வடிவில் ஒரு கோப்பையை தயாரிக்கிறாங்க. அதுக்கு பெயர் வாட்டர்ஃபோர்ட் கிறிஸ்டல் டிராஃபி. இந்த டிராஃபியை தான் ஒவ்வொரு ஆஷஸ் தொடர் முடிவிலுமே பரிசா வழங்குறாங்க. இந்த கோப்பையை ஒவ்வொரு தொடரையும் வெல்லக்கூடிய அணிக்கு பரிசா கொடுப்பாங்க. அதே சமயம் அந்த வருஷத்துக்கான தொடர் டிரால முடிஞ்சிச்சுன்னா முன்னாடி வருஷத்துல அந்த கோப்பையை யார் வச்சிருந்தாங்களோ அவங்க கிட்டே அந்த கோப்பையானது கொடுக்கப்பட்டு வரும். ஆஷஸ் தொடர்கள் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 73 ஆஷஸ் தொடர்கள் நடந்திருக்கு. அதுல 34 ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க, 32 இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இங்கிலாந்து தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 1980க்கு அப்புறமா ஆஸ்திரேலியா தான் முழுக்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 தடவைக்கு மேல ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதோட தொடர்ச்சியா 9 வருஷம் ஆஷஸ் தொடரை அவங்க அடிச்சிருக்காங்க. இப்படி பழமை வாய்ந்த இந்த ஆஷஸ் தொடரானது ஒலிம்பிக் FIFA வேர்ல்டு கப்பை விட ரொம்பவே பழசு. ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லணும்னா, இப்போ வரைக்குமே ஆஷஸ் தொடரில் அதிக ரன் அடிச்சவர் அப்படின்னு சொன்னா அது டான் பிராட்மேன் தான். 5028 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதிக விக்கெட் எடுத்தவர் ஷேன் வார்னே 195 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு.